இருப்பீங்க. நம் எக்காரணம் கொண்டும் நம் குழந்தைகளுக்கு முன்னால் பொய் பேசுவதை என்பதை தவிர்க்க வேண்டும். குழந்தைகளுக்கு முன்னால் மட்டுமல்ல, எப்போதும் நாம் பொய் பேசுவதை தவிர்க்க வேண்டும். நீங்கள் குடும்பத்துக்கு சாட்சியாக இருக்க வேண்டுமே ஒழிய உங்களுடைய சாட்சி குழந்தைகளுக்கு கெடுக்காமல் இருக்கத்தக்க அளவில், உங்களுடைய நடத்தை குழந்தைகளுக்கு கெடுக்காமல் இருக்கத்தக்க அளவில் நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு சிறிய கதையை, நடந்த கதையை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு வீட்டில் ஒரு பையன் ஒரு பொண்ணு. இந்த பையனுக்கு 5 வயது முடிஞ்சு 6வது வயது, 5வது பிறந்த நாளை அவர்கள் வீட்டில் முந்தைய நாள் கொண்டாடிவிட்டு அடுத்த நாள் ஒரு பொருட்காட்சிக்கு போகிறார்கள். பொருட்காட்சிக்கு போனவுடன் 5 வயது என்றால் டிக்கெட்டு ஃப்ரீ. அதனால் அந்த அம்மா என்ன சொல்கிறாள், டிக்கெட் கவுண்டரில் இந்த பையனுக்கு என்னம்மா வயசு? ஐயா 5 வயசு என்றவுடன் அந்த பையன் சொல்கிறான், அம்மா என்னம்மா பொய் சொல்கிறீங்க, நேத்தாம்மா எனக்கு 5 வயசு முடிஞ்சது, இன்றைக்கி 6வது வயசு இல்லைம்மா என்று சொன்னவுடன் அம்மாளுக்கோ முகத்தில் ஒரு ஒரு வெக்கக்கேடு. டிக்கெட் கொடுக்குறவர் கேட்டார், ஒரு 10 ரூபாய்க்கு வேண்டி இத்தனை பொய் சொல்லணுமா அம்மா என்று கேட்டவுடன் இந்த அம்மா அந்த மகனை பார்க்க, அந்த மகள் நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படிங்கிறமா அந்த மகன் பார்க்க, இதுபோலத்தான் நிறைய பஸ்ஸுகளில் இப்படி நடக்கும், நிறைய ட்ரெயின்களில் இப்பவும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவன் மனதில் என்ன இருக்கும், உங்களை பற்றி என்ன எண்ணம் அவனுக்குள் ஓடிக்கொண்டிருக்கும்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் கரெக்டாக கரெக்டாக டிக்கெட் எடுத்தால் அவன் எப்பொழுதும் அதை நடித்து கொண்டே இருப்பான். பரவாயில்ல, நேற்று பர்த்டே கொண்டோன்னா கரெக்டாக அம்மா எனக்கு 6 வயசு நம்மளை சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்களே என்ற ஒரு சந்தோஷம் அவனுக்குள் இருக்கும். நீங்கள் பொய் சொன்னீர்களானால், 10 ரூபாய்க்கு வேண்டாம் எங்கள் அம்மா என்ன வேணாலும் செய்வாங்க என்பதை போல பைபிளில் பார்த்தீர்களானால் சவுல் என்பவன் ராஜாதி ராஜா, இஸ்ரவேலின் ராஜா. அவன் என்ன செய்தான், அவனுக்கு தோல்வி மேல் தோல்வி ஏற்பட்டு கொண்டே இருந்தது. இது ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இந்த கதையோடு இந்த கதை வருவதால் இன்னொரு முறை சொன்னால் நன்றாக இருக்குமே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவனுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி தான் அபிஷேகம் செய்தார். சாமுவேல் இறந்து விட்டார். ஆனால் இவர் என்ன செய்தார், ஒரு பில்லி சூனியம் பார்க்கிற ஒரு 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 பெண்ணிடம் போய் சாமுவேலை எழுப்புங்கள் என்று சொன்னார். இவன் மாறு வேடத்தில் போயிருந்தான். ஆனால் மாறு வேடத்தில் மாறு வேடத்தை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. இவன் பேசிய பேச்சில் ஒரு தோரணை, ராஜ தோரணை. எப்பவுமே பணக்காரரிடத்தில் ஒரு தோரணை இருக்கும், ஏழைகளிடத்தில் ஒரு தாழ்மை இருக்கும் என்பது எல்லாரும் அறிந்தது. பணக்காரன் பேசினால் அதிகாரத்தோடு பேசுவான். அதே ஏழை அதே வார்த்தையை பேசினால் தாழ்மையோடு பேசுவான். வார்த்தையை பேச்சை அவனுடைய பேச்சுடைய சத்தத்தை கேட்டு, சவுல் ராஜாவே உங்களுக்கு ஏன் இந்த வேலை, ஏன் நீங்கள் மாறுவேடமிட்டு வந்தீர்கள் என்று அந்த பில்லி சூனியக்காரி ராஜாவை கேட்டான். ராஜா எல்லாத்தையும் அதிகாரம் பண்ணக்கூடியவர். அவனுடைய நிலைமை என்ன, மாறுவேடம் அணிந்தவுடன் அவன் அந்த பில்லி சூனியக்காரனிடத்தில் அவனுடைய பெயரே கெட்டு போய்விட்டது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியை, நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் வேஷம் போடுகிறோமா? நாம் மறைக்கிறோமா? நாம் பொய் சொல்கிறோமா? எல்லாவற்றும் நியாயமாக இருங்கள். நியாயம் செய்தால் தேவன் நமக்கு நியாயம் செய்வார். தினை விதைத்தவன் தினை அடிப்பான், வினை விதைத்தவன் வினை இருப்பான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போமா?